வாக்கு எண்ணும் மையங்களில் தினமும் மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆகியோர் ஆய்வு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்தலில் 1,06,408 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 75,064 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் 62 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்கு எண்ணும் மையங்களில் நாள்தோறும் மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆகியோர் ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் கூட மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரை செய்யப்படவில்லை என்றும், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு இரட்டை பூட்டு முறை மற்றும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது.